அதாவது சித்த மருத்துவத்துல மட்டும் இல்ல சார், எந்த மருத்துவத்திலயுமே மருந்துகள்னு ஒண்ணு வந்துட்டா அது வெப்பமானதுதான். ஆன்டிபயோட்டிக்கா இருந்தாலும் சரி, நம்ம மருந்துகளா இருந்தாலும் சரி, எல்லாமே உடல் சூட கொடுக்கும். அலோபதியா இருந்தாலும் கொடுக்குமா? கண்டிப்பா. அதுக்கு ஈக்குவலா அது வயிறு புண்ணாகாம இருக்கிறதுக்குன்னு ஒரு மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. சித்த வைத்தியத்திலும் அதேதான் நம்ம சேர்த்து கொடுப்போம். பேஷண்ட் கேட்கும் போதே அல்சர் இருக்கா, வயிறு வழிகள் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டா வயிறு வழியா வருமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுப்போம். அதே மீறியும் பித்த உடம்புல ஒருத்தவங்க வராங்க, எல்லார் உடலும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சூட்டு உடம்பா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வாத உடம்பு, குளிர்ச்சி உடம்பா இருக்கலாம், அதே மாதிரி மாறி இருக்கும். இப்ப நம்ம ஒரு தோல் பிரச்சனை வராங்கன்னா கொடுக்குற மருந்துகள் கண்டிப்பா வெப்பம் நிறைந்த மருந்தா தான் இருக்கும். சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, சாப்பாட்டுல மோர், நெய், பால், தண்ணீர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லி அனுப்புவோம். சரிங்களா? சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம மருந்தே கொடுக்கறதே இதை நெய்ல கலந்து சாப்பிடுறதுன்னு தான் கொடுக்கும். ஏன்னா அந்த வெப்பத்தை சமப்படுத்துறதுக்காக நெய் கலந்துக்கிறது, பால் சேர்த்துக்குங்க, மோர் சேர்த்துக்குங்க, வெப்பமான உணவுகளை தவிர்த்துருங்க